முடிசூடாத ஒரு திரைக்கதை மன்னராக, அனைவரையும் யதார்த்த நாயகனாக பார்த்த, சிக்கலான சூழ்நிலையும் சிறிய வசனத்தில் காட்சிப்படுத்திவிடும் அந்த ஆற்றல் பெற்ற எழுத்தாளராக, அனைவரின் மனதையும் கவர்ந்த அசாத்திய இயக்குநராக வலம் வந்தவர் பாக்கியராஜ் என்று அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அவரை போலவே பல இயக்குநர்களையும் வளர்த்தெடுத்த பெருமைக்கு உரியவர் பாக்கியராஜ் என்றும் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்புதான் பாக்கியராஜ் திரையுலகில் 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ததற்கான விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சராக மட்டுமின்றி அவரது ரசிகனாகவும் அந்த விழாவில் பேசியிருந்தேன். இன்னும் அந்த நினைவுகள் எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கின்றன என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். திரைத்துறையில் இன்னும் பல ஆண்டுகள் பங்களிக்கும் வாய்ப்பையும் ஆற்றலையும் பெற்றிருந்த அவர் தமது வாழ்வை நிறைவு செய்து கொண்டது பேர் இழப்பு என்றும், அவரை இழந்து தப்பிக்கக்கூடிய பூர்ணிமா பாக்கியராஜ் மற்றும் அவரது மகன் சாந்தானு, சரண்யா உள்ளிட்டோருக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துவிட்டு, இப்போது நான் பார்த்திருக்கக்கூடிய காட்சி அந்த பாக்கியராஜின் அந்த பொன்விழா ஆண்டில் திமுக தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். அப்பொழுது எனக்கு உதயன் பிறந்திருந்தான். இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அப்பொழுது என்னுடைய கை குழந்தையாக இருந்தான். அதனால் எங்கேயாவது சென்றால் அழைத்து கொண்டு சென்றால் அழுது கொண்டிருப்பான். அதற்காக குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி தியேட்டருக்கு, தேவி தியேட்டருக்கு சென்று பாக்ஸில் உட்கார்ந்து பார்ப்பது. அவருடைய படங்கள் ஒவ்வொன்றையும் நான் பார்ப்பது, ஒரு படத்தும் கூட மிஸ் பண்ணது கிடையாது. நம்முடைய மனசை தொடக்கூடிய அளவிற்கு வெற்றி படங்களாக குவித்து, திரைக்கதை வசனகர்த்தாவாக, ஒரு கதாசிரியராக, இயக்குநராக, நடிகராக, ஏன் இடையில ஒரு அரசியல்வாதியாக, ஒரே வரியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கதைக்காக பாக்கியராஜா, பாக்கியராஜுக்காக கதையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வெற்றி நாயகனாக பலம் வந்தவர் நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஆசான் மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவரையும் இழந்துவிட்டது இந்த தமிழ் திரை உலகம் என தனது இரங்கல் பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்திய சினிமாவில் முடிசூடாத திரைக்கதை மன்னராக அனைவரையும் ஈர்த்த யதார்த்த நாயகன் பாக்கியராஜ் என்றும், சிக்கலான சூழலையும் சிறிய வசனத்தில் கடத்திவிடும் ஆற்றல் பெற்ற எழுத்தாளர் பாக்கியராஜ் எனவும் புகழாரம் சூட்டியிருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குநராக வலம் வந்தவர் பாக்கியராஜ் என்றும் அவர் தனது இரங்கல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குநர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் பாக்கியராஜ் என்றும் தனது இரங்கல் பதிவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த பிறகு மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இயக்குனர் பாக்கியராஜ் மாரடைப்பால் இன்று காலை காலமாகியிருக்கிறார். அவரது வயது 73. தமிழ் திரை உலகில் பன்முக ஆளுமையாக திகழ்ந்தவர் இயக்குனர் பாக்கியராஜ். அவர் பெண்களை மையமாக வைத்து பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். குறிப்பாக அவரது அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, சின்ன வீடு போன்ற பல வெற்றி படங்கள் இன்றளவும் தமிழ் சினிமாவின் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய படங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட தமிழ் சினிமாவின் சிறந்த ஆளுமையாக திகழ்ந்தவர் இயக்குனர் பாக்கியராஜா. அவருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறார்.
எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குனராக வலம் வந்தவர் பாக்யராஜ் என்றும் அந்த இரங்கல் பதிவில் கூறியிருக்கிறார். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குனர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் பாக்யராஜ் என்றும் அவர் தனது இரங்கல் பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். இயக்குனராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்தவர் பாக்யராஜ். டாடா, சம்திங் சம்திங், உத்தமபுத்திரன், வாகை சூடவா என்று பல படங்களிலும் நடித்துள்ளார். அவரது படங்களில் அவரது எழுத்தாகட்டும், திரைக்கதையாகட்டும், வசனமாகட்டும் இன்றளவில் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. சிறந்த கதையாசிரியராக திகழ்ந்தவர் இயக்குனர் பாக்யராஜா. தமிழ் மட்டுமின்றி ஹிந்தியிலும் அவர் படங்களை இயக்கியிருக்கிறார். ஆக்ரி ராஸ்தா, மிஸ்டர் பிச்சாரா போன்ற ஹிந்தி படங்களிலும் அவர் தனது திறமையை காட்டியிருக்கிறார். அதில் குறிப்பாக ஆக்ரி ராஸ்தா படத்தில் அவர் இயக்கிய அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், அவர் அமிதாப் பச்சனை வைத்து எடுத்த அந்த ஆக்ரி ராஸ்தா திரைப்படமாக இருக்கட்டும், இன்றளவும் அமிதாப் பச்சனின் சிறந்த 10 திரைப்படங்களில் ஆக்ரி ராஸ்தா திரைப்படமும் ஒன்றாகவே கருதப்படுகிறது. இதை அமிதாப் பச்சனும் பல விழாக்களில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மத்திய மாநில அரசுகள் விருதை வாங்கியிருக்கிறார். பிலிம்பேர் விருதுகளையும் மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் வாங்கியுள்ளார்.